ஹாய் ஹலோ வணக்கம். ஸோ நம்ம இன்றைக்கி ஒரு வீடியோ ப்ளஸ் ஒரு ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, மார்ச் 20ஆம் தேதி ஈக்வனெக்ஸ் இல்லையா, நம்மளோட டே அண்ட் நைட் ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த ஈக்வனெக்ஸில் எக்ஸாக்ட் ஈஸ்ட் சன் ரைஸ் ஆகும் நமக்கு. ஓகே, ஸோ அதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத நான் ஒரு நோட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த சன்னோட ரேஸ் எப்படி எந்தெந்த மாதம் எங்கெங்கே விழுகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு காமிக்கிறேன். அதை நீங்கள் நாளையிலேருந்து ட்ரை பண்ணுங்கள். ஒரு 10 days, அதாவது இந்த மந்த் எண்ட் வரைக்கும் ஒரு 2 நாள் இல்லை ஒரு நாள் கேப் விட்டு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சன் எப்படிலாம் அந்த டேரெக்ஷனில் மூவ் ஆகுது, நம்ம இடத்தோட டில்ட்னால அந்த சன்ரைஸ் எப்படியெல்லாம் வேறு இடத்துல விழுகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் நோட் பண்ணி வச்சு உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணலாம். நான் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கேருந்து வரேன். ஸோ இங்கே ஒரு சன்ரைஸ் தெரியுது இல்லைங்களா. இந்த மார்க்கை நான் ஒவ்வொரு நாளும் இந்த செவத்தில் எங்கே விழுகுது அப்படிங்கிறத நான் டைம் அண்ட் டேட்டோட குறித்து வச்சுருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு லாஸ்ட்லேருந்து வருவோம். பார்த்திங்கன்னா இது 8 மணிக்கு இங்கே ஆரம்பிக்குது, இந்த இடத்துல முடியுது. டேட் பார்த்திங்கன்னா 23/12, 8 மணி 2 நிமிஷம். ஓகேங்களா. அதே 23ஆம் தேதி இங்கே இருக்குது 7:55. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7 நிமிஷம் வித்தியாசம். பட் அந்த டேரெக்ஷனில் அந்த சேஞ்சஸ் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும். இங்கேருந்து 7 நிமிஷம் கழிச்சு கீழே இறங்கியிருக்கு. அதே மாதிரி கொஞ்சம் ரைட் சைடு வந்துருக்கு. ஓகே, அதே இது இங்கே பாருங்கள், பேனால் குறிச்சிருப்பேன். இங்கே ஆரம்பிக்கும். ஓகே, இங்கே இருக்கா 7:48. டேட் பார்த்திங்கன்னா 13/12 இங்கே முடிஞ்சிருக்கு. ஸோ இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுது உங்களுக்கு. அப்புறம் இது 11ஆம் தேதி இங்கே இருக்க மார்க் 19/12/2025. இது எத்தனை மணிக்குனா 7:42. நான் ஏன் வேறு டைம்னா உங்களுக்கு அந்த எவ்வளோ தூரம் விலகி இருக்குது ஒவ்வொரு நாளுக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ இது டிசம்பர் மாதத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய வாலில் ரைட் சைட் கார்னரில் இருக்குது. ஓகேங்களா. அப்படியே வந்தீங்கன்னா சென்டர், இதான் சென்டர். நான் ஃபஸ்ட்டு நோட் பண்ண ஆரம்பித்த டேட் பார்த்தீங்கன்னா 6/10/2025 8 மணிக்கு. ஓகே, சரிங்களா. 6:10 இங்கே ஆரம்பிச்சிருக்கு, இந்த இடத்துல முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா. இது 6:10. அப்படியே பார்த்திங்கன்னா 14ஆம் தேதி 10 நாள் கழித்து நான் நோட் பண்ணும்போது அது ஆரம்பிச்சிருந்து இந்த இடத்துல ஆரம்பிச்சிச்சு. 16:10 இந்த இடத்துல முடிஞ்சிருக்கு. ஸோ திருப்பி இதே இடத்துக்கு எப்போ வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம், அதாவது 26/2 கிட்டத்தட்ட அக்டோபர் மாதம் எங்கே இருந்துச்சோ அதே இடத்துக்கு சேம், கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான். பட் ஆனால் அதே இடத்துக்கு சன்னோட ரேஸ் விழுந்துச்சு. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் நான் நோட் பண்ணிக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா 7:42 AM 26ஆம் தேதி எங்கே இருக்குன்னு பாருங்கள். 7:45 24. ஸோ இந்த டைரெக்ஷனில் மேலே இருந்தக்கா நோட் பண்ணியிருப்பேன். அப்புறம் இது இப்போ 3:03 இங்கே ஆரம்பிச்சிருக்கு, இங்கே முடிஞ்சிருக்கு. 4:03 பார்த்தீங்கன்னா டைமிங்கில் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி டைம் தான். 7:50 தான். ஸோ ஒரே டைமில் 3ஆம் தேதி இங்கே இருந்திருக்கு, 4ஆம் தேதி இங்கே இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன 10 daysக்கு நோட் பண்ணிட்டே வாங்க. இது இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதிக்கு இங்கே இருக்குது, 11ஆம் தேதிக்கு இவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் தள்ளி வந்துருக்கு. ஸோ 3 இடத்த அந்த அளவுக்கு டில்ட் ஆகிருக்கு. ஸோ ஒவ்வொரு நாள் குறிச்சிட்டே வாங்க. இங்கே இருக்கு இல்லையா. ஸோ எனக்கு இந்த இடத்துல வரும் எக்ஸாக்ட் ஈஸ்ட் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கு இல்லையா. இந்த இடத்துல எனக்கு 20ஆம் தேதி மார்ச் வரும். ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி நீங்களும் நோட் பண்ணி பார்த்துட்டு ஒவ்வொரு நாளும் எக்ஸாக்ட் ஈஸ்ட் எதுன்றதை நீங்கள் மார்ச் 20ஆம் தேதி சன்ரைஸோட ரேஸை வச்சு நம்ம நோட் பண்ண முடியும். நம்மளோட இடத்துக்கு ஈஸ்ட்டுங்கிறது பொதுவானது. பட் எக்ஸாக்டாக நம்ம இருக்கிற இடத்துல ஈஸ்ட் எப்படின்னு கண்டுபிடிக்கிறத இந்த ஈக்வனெக்ஸில் சன்ரைஸ் ஆகிற இடத்த வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் எடுத்துகிட்டு எனக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.